பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகின்றது. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கின்றவர் பெரியவர் என்று. இதை உணர்ந்து கொண்ட யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை தூக்கி ஒரு குழியிலே போட்டார்கள். யோசேப்புக்குள் இருந்த தேவனாகிய கர்த்தர் அவனை குறித்து வைத்திருந்த பெரிய ஒரு திட்டத்தின் நிமித்தம் அவனை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை எகிப்துக்கு கொண்டு போய் அங்கே அவனை உயர்த்தி தேவனுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றி காண்பித்தார் அல்லவா? ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் உங்களை குறித்து ஒரு திட்டங்களை போடலாம். சத்துரு உங்களுக்கு விரோதமாக ஒரு திட்டங்களை போடலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று. தேவன் உங்களை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய வியாபாரத்தை குறித்து, நீங்கள் செய்கின்ற தொழிலை குறித்து தேவன் சிறந்த திட்டங்களை போட்டு இருக்கிறார். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையில் இருந்தும் உயர்த்துகிறார். ஆம், மிகவும் எளியவனாய் இருந்த தாவீது அவனுடைய குடும்பத்துல மிகவும் எளியவனாய் அவன் இருந்தான். அவனுடைய சகோதரர்களோ அவனை காட்டிலும் மகா புத்திமான்களாகவும் மகா திறமைசாலிகளாகவும் வல்லவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் தேவனுடைய பார்வை அந்த சிறிய எளிமையாய் இருந்த தாவீதின் மேல் பட்டது. தேவன் அந்த சிறிய தாவீதை உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்காரும்படிக்கு வைத்த கர்த்தர் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே செய்யும்படிக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் தானே சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லி அதை நீங்கள் விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி ஒரு பெரிய ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கை குறித்து என்ன சொல்லுகிறாரோ, அவர் உங்களுடைய குடும்பத்தை குறித்து என்ன சொல்லுகிறாரோ அது மாத்திரமே நிறைவேறும். பிரியமானவர்களே, பக்தன் யோபு சொல்லுகிறார், தேவரே நீர் சகலத்தை செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆம், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய நினைத்தது மாத்திரம் தடைபடாது.